பரம்பொருள் அன்புக்குத்தானே அடிமையாகி எல்லாவற்றையும் செய்தார். அதுதானே சரித்திரங்கள், சாத்திரங்கள், நம்முடைய இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்வது என்ன? அன்பு, 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 அன்பு. நரபசு கேட்கிறாரு, மாமிசத்திலேயே மனித மாமிசம், ஒரு குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தலைப்பிடிக்க தந்தை கூரறுத்து சமைக்கணும். அப்ப என்ன அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதே ராமகாதையில் பாருங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, அண்டர் நாயகன் அருள் தூதன் ஞான்னு அன்னை சீதா பிராட்டிக்கு அச்சத்தை போக்கி அபயத்தை போக்கி நல்வழிக்கு திறந்து விட்ட அனுமன் தன்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்பும் காரணம் ராமன் தான் என்று தலைமைக்கு விசுவாசமாக உண்மையை நம்பி வாழ்ந்தான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாள்தோறும் புத்தம் புதிய செய்திகளை நித்தம் வழங்கக்கூடிய உங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் பிரசித்தி பெற்ற அருள் நேர பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஆனந்தமாக தொடரட்டும் என்று ஆனந்த ஆரம்பத்திற்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றேன். உலகத்தில் 2 வரிகளில் வாழ்வியல் மறை சொன்ன ஒரு நூல் திருக்குறள். இல்லத்தையும் இல்லறப்பற்றையும் மக்கட்பேரையும் வான் சிறப்பையும் நட்பையும் கூடா நட்பையும் கல்வியையும் கல்லாமையையும் இறைமாட்சியையும் ஒற்றை புத்தகத்தில் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள், அறம்பொருள் இன்பத்தை சொல்லி நம்முடைய வாழ்வியலை கண்திறந்து காட்டிய புத்தகம் தெய்வப்புலவர் எழுதியது. இன்றைக்கு நிறைய மேடைகளில் திருவள்ளுவர் விழாக்களில் கூட திருக்குறளையே சொல்லாமல் மணிக்கணக்காக பேசுபவரை நாம் மகிழ்ச்சியோடு பார்க்கின்றோம். திருவள்ளுவர் சிலைவாசலில் நடக்கக்கூடிய நிகழ்வில் கூட திருக்குறளுக்கு இடமில்லை, குடும்ப விஷயங்களுக்கு முதன்மை தரப்படுகிறது. இதுதான் திருக்குறள் பரப்புபவர்களுடைய தலையாய கடமை. அதையும் தமிழ் சமூகம் சிரித்து ஆடி பாடி கொண்டாடுகிறது. அவ்வளவு அறத்திற்குரிய தேசம் நம்முடைய தமிழ் தேசம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். வள்ளுவன் என்ன சொல்றான்? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. என்பில்லதனை வெயில் போல காயுமே, அன்பில்லதனை அறம். உலகத்தில் எல்லாத்திற்கும் தாப்பா போட்டு மூடிடலாம். பொண்ணுக்கு, பொருளுக்கு, மணிக்கு, புகழுக்கு, ஆசைக்கு, இதுக்கு, நட்புக்கு, கூடா நட்புக்கு, எல்லாத்துக்கும் தாப்பா உண்டு. அன்புக்கு போடவே முடியாது தாப்பா. அந்த தாப்பா இல்லாத அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இருக்கே, தாப்பா போட முடியாத அன்பு எதை போய் அடையலாம்னா ஆண்டவனை அடையலாம். எப்படி? 63 நாயன்மாருடைய சரித்திரம் பேசுகிற பெரிய புராணத்தை படித்தவங்களுக்கு தெரியும் சார். நாள்தோறும் சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டார் சார். ஒரு நாள் சிவனடியார் வரலன்னா என்ன மகிழ்ச்சின்னு படுத்துக்கலாம்ல. அவரை தேடி நாடி போகிறாரு. வடநாட்டு சாமியார் வேஷம் போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வராரு. நரபசு கேட்குறாரு, மாமிசத்திலேயே மனித மாமிசம், ஒரு குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தலைப்பிடிக்க தந்தை கூரறுத்து சமைக்கணும், சமைத்ததை உணவு சாப்பிடுவதற்கு தனக்கு விருப்பம்னு சொல்கிறார். யார்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நம்ம கும்பிடுற சிவபெருமான். அப்படி ஒற்றை பிள்ளையை எம்பெருமானுக்கு கொடுத்து தன்னுடைய பரிபூர்ண அன்பை தாளில் திறந்து காட்டியவர் தான் சிறுத்தொண்டர். சிறுத்தொண்டரையும் விட ஒருபடி மேலே போனால் அவருடைய துணைவியார் திருவெண்காட்டு நங்கை. அதற்கு சந்தன நங்கையினுடைய உதவியும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பணிப்பெண். அப்ப இவர்களுடைய பக்தியில அன்பு தானே குழையப்பட்டிருக்கிறது. அதான் வள்ளுவனுடைய அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான். இந்த அன்பு இருந்த ஆண்டவனை அடைவதற்கான ஒரே அருமருந்து, ஒரே அஸ்திவாரம், ஆணிவேர், அச்சாணி அன்பு தான். சைவம் மட்டும் இப்படி இல்லை, வைணவத்தை எடுத்துக்கோங்க. சூரிய குலத்தில் பிறந்த ராமனை ஒத்த தட்டில் தேனையும் மீனையும் கொண்டு வந்து கொடுத்து உள்ளத்தை தொட்டுத்தானே. குகனடும் மைவரானோம் குன்று சொல்வான் மகனடும் மகரானோம் அகனமர் காதலையே நின்னோடும் எடுவரானோம்னு குகனையும் சுக்ரீவனையும் வீடனையும் ஏற்றுக்கிட்டா கூட குகன் முழுக்க எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு. கிவாஜா எழுதினது தான், 100 முறை சொல்லியிருக்கேன். மலையின் உச்சியில் தேன், கடலினுடைய ஆழத்தில் மீன்.
ராமன் மீது குகன் வைத்திருந்த அன்பு உயரமானது, ஆழமானது. அப்ப என்ன அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதே ராமகாதையில் பாருங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அண்டர் நாயகன் அருள் தூதன் ஞான்னு அன்னை சீதா பிராட்டிக்கு அச்சத்தை போக்கி அபயத்தை போக்கி நல்வழிக்கு திறந்து விட்ட அனுமன் தன்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்பும் காரணம் ராமன் தான் என்று தலைமைக்கு விசுவாசமாக உண்மையை நம்பி வாழ்ந்தான். அதனால்தான் எல்லாருக்கும் எல்லா பொருளையும் கொடுத்த ராமனால் அனுமனுக்கு கைமாறே கொடுக்க முடியாமல் கட்டி தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டான். அதனால்தான் ஒரு பாட்டு உண்டு, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள். இந்த நாற்காலியை மட்டும் நம்பிக்கை இல்லாதவங்க கையில் கொடுத்துட்டோம்னா வாங்கவே முடியாது, இன்று வரை. ஆனால் அந்த அரியணையை அன்போடு தாங்கி பிடித்த ஒற்றை அன்புக்குரிய பாத்திரம் அனுமன் என்று வைணவ இலக்கியம் ராமாயணம் நமக்கு காட்டுகின்றது. சரி, பாரதம் ஏழை குசேலன், அடுத்த வேளைக்கு வழியில்லை, பசி பட்டினி பராரியாக வாழ்கின்றான். ஆனால் பகவான் கிருஷ்ணனிடத்தில் போன போது அந்த கிருஷ்ணன் துடித்து கேட்டது, என் அன்னியார் கொடுத்த அவிழங்கே. ஏன்? அதில் வெள்ளமும் சர்க்கரையும் தேங்காய் துவளுமாக இருக்கிறது. அன்பு 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 அன்பு. அவன் எடுத்தெடுத்து வாயில் போட மாளிகையும் கோபுரமும் மின்னி மிளிர்கிறது என்றால் பரம்பொருள் அன்புக்குத்தானே அடிமையாகி எல்லாவற்றையும் செய்தார். அதுதானே சரித்திரங்கள், சாத்திரங்கள், நம்முடைய இலக்கியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்வது என்ன? அன்பு 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 அன்பு. நான் இப்படி கேட்குறேன், இந்த உலகத்தில் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை தந்தானே கண்ணன், அவனுக்கு இல்லாத வரமும் அவனுக்கு பிறருக்கு கொடுக்காத ஆற்றலும் சக்தியுமா? ஆனால் பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரியால் முடியாததை கூட உஞ்சிவர்த்தி ஐயராக இருந்து கிருஷ்ணனுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு பாத்திரம் பாரதத்தில். காரணம் விதுரன். காரணம் என்ன? ஏழை குடிசை என்றாலும் குடிசையின் பெயரை மாற்றி அது கிருஷ்ணா உன் வீடு என்றான். கம்சனை அழிப்பதற்கு 4 கரங்கள் தேவையில்லை, ஒற்றை கரம் போரும். ஆனால் உன்னுடைய அன்பின் மிகுதியான உப்பு கஞ்சியை குடிப்பதற்கு 2 கரம் பத்தாது, 4 கரங்கள் வேண்டும் என்றான். யார்? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதை நீ கொண்டு வந்தாய் அது இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவருக்கு சொந்தம். இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று சொல்லி நாம் படிப்பதற்கு பகவத்கீதை தந்து அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் தந்த கண்ணனையே வியக்க வைத்தது விதுரனுடைய அன்பு என்றால் அது பரம்பொருளின் சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், இஸ்லாத்தாக இருக்கட்டும், கிறித்துவனுடைய விவிலியமாக இருக்கட்டும், அடிநாதமாக பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரே பட்டு போலவான இளைநூல் அன்பு 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 அன்பு. அன்பில் தொடுக்கக்கூடிய மலர்கள் ஒருபோதும் வாடாது. அன்பில் பிணையப்பட்ட உறவுகள் ஒருபோதும் சிதையாது. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அன்பால் ஆண்டவன் திருவடியை சேவிப்போம். மீண்டும் இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி எங்கள் குழுவினரோடு விடைபெறுகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக மாறட்டும். ராம் 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 ராம்.